மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி டெல்லி திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜா, வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழாவை டெல்லி கட்சி அலுவலகத்தில் திமுக கட்சியினர் மலரால் அந்த கட்சி அலுவலகம் அலங்கரிக்கப்பட்டு அதை கொண்டாடி வருகிறார்கள். திமுக கட்சியை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலவை எம்பிகள் அனைவரும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி வருகை தந்து மறைந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி ராஜா, சீதாராம் யெச்சூரி, அதே போல் சமாஜ்வாதி கட்சி, இந்திய கூட்டணியில் உள்ள எதிர்கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் வந்து தங்கள் மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். அதன் காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு மற்றும் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா ஆகியோர் முன்னிலையில் இந்த விழாவானது தற்போது டெல்லி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.